சூப்பர்மேன், அதாவது ஜேம்ஸ் கன்னோடைய விஷன்ல வெளிவந்த சூப்பர்மேன். டிசி ஒரு புதிய முயற்சியா எல்லாத்தையுமே நான் ரீபூட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன், எல்லா கோட்டையும் அழிகிடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த யூனிவர்ஸை ஃபர்ஸ்ட்ல இருந்து கிரியேட் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற திரைப்படம் இந்த ஜேம்ஸ் கன்னுடைய சூப்பர்மேன். நீங்களே இந்த டிசி யூனிவர்ஸை மறுபடியும் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம வார்னர் போஸ் அப்படி டிசி வந்து அப்படியே ஜேம்ஸ் கன் கையில எல்லாம் எடுத்து கொடுக்க அவர் ஃபர்ஸ்ட் பண்ண திரைப்படம் தான் இந்த சூப்பர்மேன். வெளிவந்து படமும் பயங்கரமா நிக்கிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் டிசி யூனிவர்ஸ்ல ஒரு நல்ல ஃபன்னாகவும் கலர்ஃபுல்லா வந்த ஒரு சூப்பர் ஹீரோ திரைப்படம்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது இந்த சூப்பர்மேன் தான். கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும். அந்த கிரிப்டோ ரொம்ப சூப்பரா இந்த படத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது பண்ற நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும். சூப்பரா இருக்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஜேம்ஸ் கன் தாறுமாறா இந்த படத்தை எடுத்திருக்காப்ல, அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஸோ ஜேம்ஸ் கன் இயக்கத்தில் ரீசெண்டா வெளிவந்த இந்த சூப்பர்மேன் திரைப்படம் எப்போ டிஜிட்டலா ஓடிடியில வெளிவரும் அப்படின்றது ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. ரீசெண்டா இந்த படத்தை பிரைம், ஆப்பிள் டிவி, ஐடியூன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஓடிடிலையுமே ஸ்டீம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ இருக்கிற எல்லா ஓடிடிலையும் ரெண்டல்ல இந்த படம் அவைலபிள் இருக்கு. ஆனா இந்தியால கிடையாது. இந்தியால வரும்போது தான் தமிழ் எப்படி வரும். ஸோ தமிழ் எப்படி எப்போ வரும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ அதனுடைய அபிஷியல் அப்டேட் ஆகஸ்ட் 26 பிரைம் வீடியோ, அதுக்கடுத்து புக் மை ஷோல இந்த படத்தை இப்போதைக்கு ரெண்டல்ல கொண்டு வர போறாங்க. இது வரைக்கும் பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தா ஆகஸ்ட் 26 தமிழ் அப்படியே வரப்போகுது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் 4 லாங்குவேஜ்ல கொண்டு வராங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ்ல பிரைம்லயோ, ஆப்பிள் டிவிலையோ, இல்ல ஐடியூன்ஸோ, இல்ல புக் மை ஷோவோ, நீங்க என்ன ஓட்டி யூஸ் பண்றீங்களோ அதுல அந்த படத்தை பாருங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் ஒரு நாள்ல இந்த திரைப்படம் ஓவர்சீஸ்ல ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஐ மீன் கனடா, அதுக்கடுத்து யூகே கண்ட்ரி, ஆஸ்திரேலியா, இந்த 3 கண்ட்ரில இன்னும் ஸ்ட்ரீம் ஆகாம இருக்கு. ஒருவேளை அங்க ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அங்கிருந்து நம்மளுக்கு தமிழ் அப்படி வந்துடலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு.